சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். காசாவை கைப்பற்ற தீவிர திட்டம். நெதன்யாகுவின் மனிதாபிமான நகர யோசனைக்கு எதிராக ஜமீர் முன்வைத்த ராணுவ திட்டம். எல்லாவற்றிலும் குண்டு வீசுகிறார் நெதன்யாகுவை பைத்தியக்காரன் என்று விமர்சித்த அமெரிக்க அதிகாரிகள். சிரியாவின் அலப்போவை தாக்கிய துருக்கிய போர் விமானங்கள். ஈராக் சிரியா எல்லையில் ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்ட ISIS தலைவர். உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயார் ரஷ்யா அறிவிப்பு போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் ஹமாஸ் போரினால் ஏற்பட்டு வருகின்ற துயர நிலை, மனிதாபிமான பேரழிவு மற்றும் தொடர்ந்து தோல்வியடைந்த பணைய கைதிகள் பேச்சுவார்த்தை ஆகியவற்றை தொடர்ந்து இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தற்போது காசா பகுதியில் முழுமையான நில அடிப்படையிலான தாக்குதலை மேற்கொள்ளும் திட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதியாக இருக்கின்ற லெப்டினன்ட் ஜெனரல் இயல் ஜமீர் காசாவை முற்றாக கைப்பற்றுகின்ற வகையில் புதிய ராணுவ திட்டத்தை வகுத்திருப்பதாக சேனல் 12 என்ற இஸ்ரேலிய ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த திட்டம் கடந்த வாரங்களில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முன்மொழிந்த மனிதாபிமான நகரம் என்ற சர்ச்சைக்குரிய யோசனைக்கு மாற்றாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த யோசனைக்கு எதிராக ஜமீர் தனது திட்டத்தை முன்வைத்திருப்பதாகவும் அது காசா முழுவதையும் கட்டுப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேனல் 12 செய்தி அறிக்கையின்படி இந்த திட்டம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அமையும் சூழ்நிலை உருவாகும் பட்சத்தில் பணைய கைதிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தாலோ அல்லது தற்போது நடைமுறையில் இருக்கின்ற 60 நாள் போர் நிறுத்தத்திற்கு பிறகு எந்த ஒரு உடன்பாடு இன்றி எதிரிகள் மீண்டும் தாக்குதலை தொடங்கினாலோ இந்த காசாவை கைப்பற்றுகின்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என கூறப்படுகிறது. இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் ஒவ்வொரு நாளும் எதை இழந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டும் விதத்தில் நில இடங்களை படிப்படியாக கைப்பற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகப்படியான நிலப்பரப்பை பிடித்து வைத்திருப்பதே ஹமாசுடனான வெற்றியை காண்பிக்கின்ற முக்கியமான அடையாளமாக இருக்கும் என்றும் ஜமீர் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஜமீரின் திட்டத்தின்படி காசாவின் பெரும்பாலான பகுதிகள் முற்றுகையிடப்பட்டு முழுமையான ராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்படும் என திட்டமிடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சரவையில் இந்த திட்டம் விவாதிக்கப்படும் போது நெதன்யாகு அதை தடுக்க முயற்சித்ததாகவும் இதை சுருக்கமாக விளக்குகின்ற சிறிய குழு ஒன்று மட்டுமே அமைச்சரவை அளவிலான ஆலோசனையில் பங்கேற்றதாகவும் சேனல் 12 செய்தி வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலிய அரசியல் மற்றும் ராணுவ வட்டாரங்களில் நெதன்யாகுவுக்கும் ஜமீருக்கும் இடையில் திட்ட எதிர்ப்பாடுகள் தீவிரமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மனிதாபிமான நகரம் என்ற யோசனை காசாவில் பாதுகாப்பான வட்டங்களை உருவாக்குகின்ற வகையில் இருந்தாலும் அதனுடன் இருந்த பல சமூக ஆர்வலர்கள், மனித உரிமை அமைப்புகள் என அனைத்துமே அதனை நரக முகாம் என்று சாடியிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஜமீரின் திட்டம் இனி மேற்கொள்கின்ற ராணுவ நடவடிக்கைகள் மிகவும் தாக்கம் அதிகமாகவும் உயிரிழப்புகளை அதிகரிக்கும் வகையிலும் அமையப்போகிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது. இதற்கிடையே மத்திய கிழக்கில் மீண்டும் தீவிரமடைந்திருக்கின்ற சிக்கல்கள் அமெரிக்க இஸ்ரேல் உறவுகளை தளர்த்தும் வகையில் மோசமான திருப்பத்தை எடுத்திருக்கின்றன. கடந்த வாரம் இஸ்ரேல் மேற்கொண்ட சிரியா மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை பைத்தியக்காரன் என்று குறிப்பிடுகின்ற அளவுக்கு வெள்ளை மாளிகை அதிகாரிகள் கடும் கோபத்துடன் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அக்சியோஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தில் பணியாற்றிய அதிகாரிகள் கடந்த வாரம் நடந்த இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு கடும் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறார்கள். பிபி ஒரு பைத்தியக்காரனை போல நடந்தார். அவர் எல்லாவற்றிலும் எப்போதும் குண்டு வீசுகிறார். இது ட்ரம்ப் முயற்சிக்கும் அனைத்து முயற்சிகளையும் சிதைக்கும் வகையில் இருக்கிறது என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய கருத்துக்கள் வெள்ளை மாளிகை உட்பட அமெரிக்க நிர்வாகத்தில் உள்ள யாரும் நெதன்யாகுவை முழுமையாக நம்பவில்லை என்பதற்கான சான்றாக கருதப்படுகிறது. மற்றொரு அதிகாரி, நெதன்யாகு சில நேரங்களில் நடக்க தெரியாத குழந்தை மாதிரி நடந்து கொள்கிறார். இது ராஜதந்திர தலைவருக்கேற்ற பண்பு அல்ல என்று தெரிவித்திருக்கிறார். இது இஸ்ரேல் அரசு மீதான நம்பிக்கையின்மையையும் அமெரிக்காவில் உருவாகின்ற முடிவெடுக்கும் குழப்பத்தையும் வெளிக்காட்டுகிறது. ட்ரம்ப் தன்னுடைய வெளிநாட்டு கொள்கையில் நெதன்யாகுவுக்கு இடம் கொடுத்த போதிலும் இப்போது அந்த இடம் வெறுப்பிலும் விரக்தியாலும் மாறிவிடுமோ என்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. இதற்கிடையே காசா பகுதியில் ஒரு தேவாலயத்தில் IDF தாறுமாறாக தாக்குதல் நடத்தியதில் 3 பொதுமக்கள் உயிரிழந்தது சர்வதேச அளவில் மேலும் கடும் விமர்சனங்களை கிளப்பியது. இந்த சம்பவத்திற்கு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளிப்படையாக கருத்து தெரிவிக்கவில்லை என்றாலும் நெதன்யாகுவுக்கு நேரடியாக ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டதாகவும் அந்த அழைப்பில் அவர் தீவிர கோபத்துடன் பேசியதாகவும் பின்னர் நெதன்யாகு மன்னிப்பு சார்ந்த அறிக்கையொன்றை வெளியிட்டதாகவும் கூறப்படுகிறது. வெள்ளை மாளிகையின் செய்தித்துறை பேச்சாளர் ஹரோலின் லீவிட் இதை உறுதி செய்து ட்ரம்பின் எதிர்வினை நேர்மறையானதல்ல, இது கடுமையான ஆபத்தான சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இதற்கிடையே சிரியாவின் அலப்போ மீது துருக்கிய போர் விமானங்கள் திங்கட்கிழமையன்று வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன. சிரியாவின் வடக்கு அலப்போவில் துருக்கிய விமானப்படை வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக செய்தி வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. துருக்கிய போர் விமானங்கள் சிரிய ஜனநாயக படைகளுக்கு சொந்தமான நிலைகள் மீது குண்டுவீசி தாக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாத்தியமான உயிரிழப்பு எண்ணிக்கைகள் மற்றும் ஏற்பட்ட சேதத்தின் அளவு குறித்தான கூடுதல் தகவல்கள் எதுவும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஈராக் சிரியா எல்லைப் பகுதியில் நடந்த ட்ரோன் தாக்குதலில் ISIS அமைப்பின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் அவரது துணைத் தலைவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சிரியாவின் எல்லை மண்டபத்தில் நடந்த ட்ரோன் தாக்குதலின் போது ISIS பயங்கரவாத அமைப்பின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் அவரது துணைத் தலைவரும் கொல்லப்பட்டதாக ஈராக் செய்தி நிறுவனமான மலோமா பாதுகாப்பு வட்டாரத்தை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கிறது. இந்த அறிக்கையின்படி இந்த ட்ரோன் தாக்குதலை எந்த குழு நடத்தியது என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. குறிப்பிட்ட ட்ரோன் சிரிய எல்லைக்கு அருகே ISIS தலைவரின் வாகனத்தை குறிவைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறந்த நபர் வெகுஜன கொலைகள் மற்றும் குற்றச்செயல்களை செய்ததற்காகவும் பாதுகாப்பு வசதிகள் மீது தாக்குதல்களை நடத்தியதற்காகவும் தேடப்படுகின்ற பட்டியலில் இருந்த மிக முக்கியமான நபர்களில் ஒருவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது மரணம் சிரியாவில் பயங்கரவாதிகளுக்கு இடையிலான வேறுபாடுகள் தீவிரமடைவதை காட்டுகிறது என்றும் அந்த செய்தி வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. இந்த நபர் சிரியா மற்றும் ஈராக்கில் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்டவராக கருதப்பட்டதாகவும் அந்த வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. இறுதியாக ஐரோப்பிய ராணுவ கூட்டமைப்பான நேட்டோவில் சேர உக்ரைன் ஆர்வம் காட்டிய நிலையில் அந்த நாட்டோடு ரஷ்ய அதிபர் புடின் போர் அறிவித்து தாக்குதல் நடத்தி வருகிறார். 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்ற இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் நிதி கொடுத்தும் ஆயுதங்கள் சப்ளை செய்தும் வருகின்றன. ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியா ஆட்களை அனுப்புகிறது. சீனா மறைமுகமாக உதவுவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த போரில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்து வருகிறார்கள். கடந்த ஆண்டு அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதிக்கான தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்று 2வது முறையாக அந்த நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்றார். முன்னதாக தேர்தல் வாக்குறுதியின் போது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்துவதாக அறிவித்தார். அதன்படி ஜனாதிபதியாக பதவியேற்றதை தொடர்ந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகைக்கு வரவழைத்து நேரலையில் உரையாடி அவர் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். மேலும் போரை உடனடியாக கைவிடுமாறு எச்சரித்தார். ரஷ்ய அதிபர் புடினை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு போர் நிறுத்தத்திற்கு வேண்டுகோள் விடுத்தார். மேலும் பல நாடுகள் இந்த போரை நிறுத்த தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றன. இருப்பினும் எதற்கும் செவிசாய்க்காமல் இரு நாடுகளும் தீவிரமான தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தற்போது ரஷ்யாவை உடனடியாக போர் தாக்குதலை நிறுத்துமாறு அறிவுறுத்தி இருக்கிறார். இதற்காக 50 நாட்கள் கெடுவும் விதித்திருக்கிறார். மேலும் அதனை மீறி தாக்குதல்கள் நடந்தால் கடுமையான பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனிடையே ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ அரசு தலைமையிடமான கிரெம்ளின் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார். அப்போது அவர் உக்ரைனுடன் புதிய அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் என அறிவித்திருக்கிறார். அவர் கூறுகையில், உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு எப்போதும் நாங்கள் தயார், ஆனால் எங்களுடைய லட்சியங்கள் ஈடேறும் வரை போர் தாக்குதல் தொடரும். நேட்டோ கூட்டமைப்பில் உக்ரைன் சேருவதை தவிர்க்க வேண்டும். எல்லை மீறி ஆக்கிரமித்த பகுதிகளை சுதந்திரமாக அறிவிக்க வேண்டும். மேற்கத்திய நாடுகளுடனான தொடர்பை துண்டித்து ராணுவத்தை குறைத்தால் நாங்கள் புதிய அமைதி பேச்சுவார்த்தைக்கு இப்போதும் தயார் என்று தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.